ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். வாங்க, நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. அதை பறிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தூதுவளைங்க. இதிலிருந்து தான், இந்த சின்ன செடி தான், இதிலேருந்து தான் கொஞ்சம் லீவ் பறித்து வச்சுருக்கேன் ரசம் வைக்கிறதுக்காக. அப்புறம் இந்த சுண்டைக்காய் கீழே ஒரு செடியில் இருந்துச்சு நம்ம வீட்டில், அதை பறிச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சிகப்பு வெண்டைக்காய் இருக்குது, அதை பறிச்சுக்கலாம். இந்த தூதுவளை செடி பார்த்திங்கன்னா இப்போ பறித்து வச்சுருக்கேன்ல, அது கீரை குழம்பு வைக்கிற மண் சட்டி இருக்குது. அது விரிசல் விட்டுருச்சு. அதை எடுத்து சின்னதாக அதில் அப்படியே தட்டி ஓட்டை போட்டு தூதுவளை வளர்த்துறதுக்காக வச்சுக்கிட்டேன். நல்லா வளருதுங்க அதில். அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற வெள்ளை பருமன் வெண்டையும் சிகப்பு வெண்டையும் பறிச்சுக்கலாம். இதில் இருக்கிற சாமந்தி பூ பாருங்கள், நல்லா செடியே செழிப்பாக சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரெடி பண்ணி ஃபஸ்ட் டைம் இந்த வெண்டைக்காய் போட்டிருக்கேங்க. நல்லா வந்திருக்கு செடி, நல்லா க்ரோத்து சூப்பராக இருக்குது. இதில் நம்ம கிச்சன் கம்போஸ்ட்டு தான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக கிச்சன் கம்போஸ்ட் இந்த 20 லிட்டர் கேன் இருக்குது இல்லைங்களா, அதில் ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணி போட்டு வச்சு அப்படியே வீட்டில் வெஜிடபிள் வேஸ்ட்லாம் சேர சேர அதில் மண்ணும் கோகோபிட்டு அப்புறம் இந்த வெஜிடபிள் வேஸ்ட் இதை போட்டு கிளறி கிளறி விட்டு மக்க வச்சு எடுத்தது தான். அதை ஒரு 15 கேன் இதில் கொட்டியிருக்கேங்க. இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு 15 கேன் பிடிக்கும். அப்புறம் இன்னும் கூட தேவைப்படும். அது நம்ம கொஞ்ச நாள் ஆக, இப்போ ஒரு மாதம் ஆகி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு 10% குறைஞ்சிருக்கும். அப்புறம் அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் குறையும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி குறைஞ்சிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் தேவையான ஹைட்டுக்கு நம்மளுக்கு அந்த கம்போஸ்ட்டும் மண்ணும் அதில் இருக்கும். அப்புறம் குடமிளகாய் செடியில் குடமிளகாய் கொஞ்சம் பறிச்சிட்ருக்கேன். குடமிளகாய் இன்றைக்கி பார்த்துட்டு போனோம் அப்படின்னா நாளைக்கே பழுத்துறதுங்க. குடமிளகாய் சாதம் செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அது வெந்ததுக்கப்புறமா முட்டையும் சேர்த்துட்டு சாதம் சேர்த்து செய்வோம்ல குடமிளகாய் ரைஸ், அதுக்கு இந்த குடமிளகாய் சூப்பராக இருக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நெய், பெப்பர் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறை நம்மகிட்ட இருக்கிற குடமிளகாய் கொஞ்சம் மீடியம் சைஸ் தான், ரொம்ப பெரிய சைஸ்லாம் இல்லை. இப்போ இருந்த குடமிளகாலாம் பறிச்சிட்டேன். அடுத்து கொஞ்சம் பர்பிள் அவரை இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இந்த பர்பிள் அவரோட பூ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்ட்டு. ஒரு மாதிரி பிங்கிஸு லேவண்டர் கலர் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். மாடி தோட்டத்தில் எந்த ஒரு செடியுமே அதிக அளவில் வைக்கிறது இல்லைங்க. வீட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்கிறது. ஒரு 5 செடி, 6 செடி, 10 செடி அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரே செடியை அதிகமாக போட மாட்டோம். அப்புறம் கொஞ்சம் தக்காளி இருக்குது, பறிச்சுக்கலாம். நாட்டு தக்காளி தான், நல்ல புளிப்பாக இருக்கும். குழம்புக்கெலாம் 4 பேர்த்துக்கு வைக்கிறதுக்கே ஒரு 3 தக்காளி போட்டோம்னா போதும். மாடி தோட்டத்தில் நிறைய வெரைட்டிஸு காய்கறி, பழச்செடி இந்த மாதிரி எல்லாம் போட்டோம் அப்படின்னா அதோட பூக்களுமே எல்லா கலர்லேயுமே இருக்கும். இந்த சாமந்தி செடி ஆரஞ்சு கலரும் பக்கத்துலேயே ரெட் கலரில் தக்காளியும் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். க்ரீன் கலரில் செடி இருக்கிறதுக்கு பார்க்கவே அழகாக இருக்கும். எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், அப்புறம் ரெட் கலர், வைலட் கலர், லேவண்டர் கலரு, இந்த மாதிரி ஒயிட் கலரு, இந்த மாதிரி இருக்கிற எல்லா கலர்ஸ்லேயும் நம்ம ஃப்ளவர்ஸ் வச்சோம் அப்படின்னாலும் இன்னும் பெனிஃபிட் அதிகமாக கிடைக்குங்க. நிறைய பீஸு அப்புறம் இந்த பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற இன்னும் நிறைய வண்டுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா. தேன் வண்டு, அப்புறம் இன்னும் சின்ன சின்ன பூச்சிகள், இதெல்லாம் பாலினேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் நம்ம மாடி தோட்டத்தில் இந்த அட்ராக்டான கலர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பிரைட் கலர்ஸ் பூக்கள் நிறைய வைக்க சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம காய்கறி செடியில், பழச்செடியில் பூக்கிற பூக்களுமே இதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவுமே கலர்ஃபுல்லாக எல்லா கலர்லேயுமே கிட்டத்தட்ட வச்சிட்றோம்ல, அதுவுமே நல்ல ஹெல்ப் பண்ணும். வாசம் இருக்கிற நிறைய பூக்கள் வைக்கணும், கலர்ஃபுல்லான பூக்களும் வைக்கணும். இருக்கிற தக்காளியெலாம் பறிச்சிட்ருக்கேங்க. தக்காளி ரொம்ப பெரிய சைஸில் இல்லை, கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருக்குது. தக்காளி செடியெலாம் ஒரு 3/4 அடி ஹைட்டுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமே நம்ம சப்போர்ட்டுக்கு அதுக்கு குச்சியோ இல்லை கம்பியோ வச்சு கட்டிடணும். பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வெயிட்டு தாங்காமல் இல்லைன்னா செடி சாஞ்சிடும். அப்புறம் இந்த வெண்டைக்காய் செடி பாருங்கள், இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். கீழே இலை பழுத்துருச்சு, அதனால் கட் பண்ணிட்டேன். இந்த செடியையும் கட் பண்ணி விட்டுறணுங்க. கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா கீழே இருந்து ஒரு 1/2 அடி மட்டும் விட்டுட்டு கட் பண்ணி விட்டோன்னா அது திரும்ப தளைஞ்சு வரும். அப்புறம் இந்த செடியில் வைலட் கலர் கத்திரிக்காய் ஒன்று இருக்குது, அதை மட்டும் பறிச்சுக்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம காய்கறி எல்லாம் கலர்ஃபுல்லாக பறிக்கிறதே ஒரு அழகுங்க, ஒரு திருப்தி, மனசுக்கு நிறைவாக இருக்கும்.
எல்லா காய்கறியுமே நம்ம மாடி தோட்டத்தில் ஆர்கானிக்காக விளைய வச்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும். செடி அவரை பூவும் அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நல்லா பூ உதிராமல் இருந்துச்சு அப்படின்னா அத்தனையும் காயாயிடும், நிறைய பூக்கும். செடி அவரை இந்த தென்னம்பாளையில் தென்னம்பூ இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி நிறைய பூக்கும். நம்ம இந்த பிளேட் பாருங்கள் கலர்ஃபுல்லாக மாறிக்கிட்டே இருக்குது. முன்ன ஒரு 2 சுண்டக்காய் செடி ஈவினிங் வெயில் படுற இடத்துல வச்சுருந்தேங்க. அது கொஞ்ச நாள் இருந்துச்சு, அப்புறம் காஞ்சிருச்சு. பக்கத்தில் நிழல் வரவும், மரத்தோட நிழல் வரவும் இப்போ அதனால் கிழக்கால பக்கம் வெயில் வர பக்கம் ஒரு செடி நட்டுருக்கேன், நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. மெக்சிகன் கீரைங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, மாயன் கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அது இன்னும் நான் பறித்து சமைக்கவே இல்லை. ஒரு நாளைக்கு பறிக்கணும் சீக்கிரத்தில். இது பழக்கிளை கொத்தவரை. இதுக்கு தான் ஒரு மாதிரி பூச்சி தாக்குதல் மாதிரி இருக்குது. லீஃபை பார்த்தா ஒன்றுமே காணோம், ஆனால் இலை சுருண்டு சுருண்டு இருக்குது. இதுலேயும் கிளை நிறைய வச்சு காயும் நிறைய வைக்கும். சில கொத்தவரங்காய் அப்படி நெடு நெடுன்னு போயிட்டே இருக்கும், ஹைட்டாக 5 அடி 6 அடிலாம் கூட நான் பார்த்துருக்கேன். இது கிளைகள் நிறைய வைக்கும், மரக்கிளைகள் மாதிரி கிளைகள் ஒரு 7-8 கிளை 10 கிளை கூட வச்சு காய் நிறைய கொடுக்கும். இதோட காய் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும், ரொம்ப நீளமாக வராது. கொத்தரங்காய் விலையும் ரொம்ப சீப்பாக இருக்குங்க, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம், நரம்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, எல்லோரும் சாப்பிடணும். அப்புறம் பாருங்கள் பாகற்காய் இருந்துச்சு, பறிச்சிட்டேன். இந்த பாகற்காய் 3 வெரைட்டி இருக்குங்க. இதில் ஒரு 3 இன்ச் அளவுக்கு இருக்கிறது, அப்புறம் இந்த 1 இன்ச்சு 1.5 இன்ச்சில் இருக்குல்ல மிதிப்பாகல், அப்புறம் நீட்டப்பாகல், இது 3மே பறிச்சிருக்கேன். ஒரே ஒரு பீக்கிங்காயும் இருக்குது, அதையும் பறிச்சிட்டேன். பீக்கிங்காய் கொஞ்சம் பிஞ்சு மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி பறித்தோன்னா தாங்க டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா சில சமயம் முத்தி போயிடும். இதுவும் வெள்ளை பருமன் வெண்டை தான், கேனில் வச்சுருக்கேன். 20 லிட்டர் வாட்டர் கேன் இருக்குல்ல, அதில் வச்சது இது. சிகப்பு வெண்டையை விட இந்த வெள்ளை பருமன் வெண்டை செடி ரொம்ப நாளைக்கு காய்க்குதுங்க, அதிக நாள் காய் கொடுக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெண்டைக்காய் செடி தாங்க கட் பண்ணணுன்னு சொன்னேன். கீழே ஒரு 1/2 அடி 3/4 அடி விட்டுட்டு மீதியை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா திரும்ப தளைஞ்சு வரும். சம்மர் சீசனில் நறுக்கி விட்டோம்னா வராது, வின்டர் சீசனில் தான் நறுக்கி விட்டோம்னா திரும்ப தளைஞ்சு வரும். ரொம்ப ஒட்டை நறுக்கிடக்கூடாது, ஒரு 1/2 அடி 3/4 அடி ஹைட்டு விட்டு அப்புறம் நறுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணுற வேஸ்ட் எல்லாத்தையுமே நான் கம்போஸ்ட் ஆக்கிடுவேன், செடிகளுக்கு உரமாக்கிடுவேன். இதெல்லாம் கீரை சைடுங்க, சின்ன வெங்காயம், பாலக்கீரை, இதுவும் சின்ன வெங்காயம், பக்கத்துலேயே முடக்கத்தாங்கீரை ஏற்கனவே நான் பறித்து சமைச்சிட்டேன். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் காலியானது. இதுக்கு இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டை போட்டு அதுக்கு ஆறுறதுக்கான டைம் விட்டுருக்கேன், மக்கறதுக்கான டைம் விட்டுருக்கேன், இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வரும் அப்படின்ட்டு. இதில் சிகப்பு முள்ளங்கி போட்டிருக்கேங்க, விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை இப்போ பறிச்சுக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு சின்ன க்ரோ பேக்கு தான், கேனு. இப்போ இருந்த காய்கறி கீரை எல்லாம் பறிச்சிட்டேங்க. இந்த கீரையும் ஆஞ்சி வச்சுட்டேன். அப்புறம் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் பேப்பரில் எடுத்து வச்சுருக்கேன், தனித்தனியாக என்னென்ன இருக்குதுன்னு உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு. சுண்டக்காய், தூதுவளைக்கீரை, கொத்தவரை, அப்புறம் இந்த பர்பிள் அவரை இருக்குல்ல, அதில் விதைக்கி விட்டுருந்தேங்க. அந்த விதையும் இப்போ காஞ்சிருச்சு, அதையும் பறித்து வச்சுருக்கேன் ஒரு 3. அப்புறம் நாட்டு தக்காளி, பர்பிள் அவரை, செடி அவரை, குடமிளகா, ஒரே ஒரு மாதுளம்பழம் நம்ம மரத்தில் இருந்துச்சு, அதையும் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இது முள்ளு கத்திரிக்காய் சின்ன சைஸு. அப்புறம் ஒரு பர்பிள் கத்திரிக்காய், வெள்ளை பருமன் வெண்டை, சிகப்பு வெண்டை, பாகற்காயில் ஒரு 3 வெரைட்டி, பீக்கங்காய், இது எல்லாத்தையும் அப்படியே நியூஸ் பேப்பரில் விரித்து அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கலாம். Thank you.